வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். என்னுடைய டெய்லி டிரைவரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் ஃபோன் OnePlus 8T. இந்த OnePlus 8T நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த காலத்துல எனக்கு இந்த மொபைல் ஃபோன்ல பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதில நான் உங்களுக்கு சொல்றேன். OnePlus 8T இப்போ ரன் ஆயிட்டு இருக்கிறது Oxygen OS 11. ஸோ இது வந்து Android 11 மேல பண்ணப்பட்ட ஒரு ஸ்கின். ஸோ இதுல வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டு Oxygen 11 உடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம அந்த வீடியோல பார்த்தோம். ஆனா இந்த பதிவுல OnePlus 8Tல அந்த Oxygen OS 11ல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 8 ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதல்ல வந்து டார்க் மோட் நீங்க எனேபிள் பண்றதுக்கு டிஸ்பிளேக்குள்ள போய் டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல நீங்க டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்ல எங்க இருந்து வேணா நீங்க இந்த நோட்டிபிகேஷன் ஷேடை நீங்க புல் பண்ணீங்கன்னா இங்கேயும் டார்க் மோட் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. எல்லா மொபைல் போன்லயும் டார்க் மோட் இருக்கு. ஆனா இந்த OnePlus 8Tல எனக்கு டார்க் மோட்ல பிடிச்சது என்ன அப்படின்னா சிஸ்டம் வைட் டார்க் மோட். எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணா நீங்க டார்க் மோட் சப்போர்ட் பண்ணாத அப்ளிகேஷன் கூட அதை டார்க் மோட் அதில் ஃபோர்ஸ் பண்ணி அதுவும் பார்க்கறதுக்கு லுக்காகவும் ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ், டார்க் மோட் பிடிச்சவங்களுக்குன்னு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வசதி இந்த மொபைல் போன்ல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ரொம்ப நாளா OnePlusல இல்லாம இருந்தது. இப்போ வந்து திருப்பி இந்த Oxygen OS 11 மூலமா கொண்டு வந்துட்டாங்க. செட்டிங்ஸ்குள்ள போய் ஆம்பியன்ட் டிஸ்பிளே அப்படிங்கறத நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் ஆயிடும். பட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலயே ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. கஸ்டமைசேஷனுக்குள்ளவே பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இங்க இருக்கு. இதுல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 2 ஃபீச்சர் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த கிளாக் ஆன் ஆம்பியன்ட் டிஸ்பிளே அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்சைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த இன்சைட் ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் ஆயிருக்கிறப்போ இந்த மொபைல நீங்க இன்னைக்கு ஒரு நாள்ல எத்தனை தடவை நீங்க அன்லாக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது மேல காமிக்குது. அது மட்டும் இல்ல ஒரு கிராபிக்ஸ் மாதிரி எவ்வளவு நேரம் எவ்வளவு கேப்ல நீங்க மொபைலை அன்லாக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கிராபிக் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த மாதிரி இன்சைட்லாம் வேணாம், ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு வால்பேப்பர் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு ஃபீச்சர் உண்டு, பிட்மோஜி அப்படிங்கிற ஃபீச்சர் உண்டு. ஸ்னாப்சாட் யூஸ் பண்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்றது இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கேன்வாஸ் என்ன அப்படின்னா உங்க மொபைல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு வால்பேப்பரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வால்பேப்பரை ஒரு கட் அவுட் மாதிரி அதுவே வரைஞ்சு ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் டிராயிங் மாதிரி அதில் வரைஞ்சு அதை வந்து உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனாக செட் பண்ணிடும். இப்படி செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்கிரீன்ல ஒரு அவுட்லைன் உங்களுக்கு தெரியும். OnePlus 8ல இந்த மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. அதை நம்ம அன்லாக் பண்றப்போ ஒரு அனிமேஷனோட அன்லாக் ஆகி நம்ம வால்பேப்பர் தெரியுது. சரி, அடுத்தபடியா எனக்கு பிடிச்சது ஒரு இந்த மொபைல்ல ஜென் மோட் அப்படிங்கிற ஃபீச்சர் உண்டு. ஜென் மோட் ஏற்கனவே OnePlus மொபைல் போன்ஸ்ல உண்டு. ஆனா இப்போ இந்த OnePlus 8Tல ஜென் மோட இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது ஜென் மோட் என்ன அப்படின்னா மொபைல் போன்ல இன்டர்நெட் இல்ல தேவையில்லாத விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணாம வெறும்னா அந்த மொபைல் போனை ஒரு ஃபீச்சர் போன் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த நேரத்தில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்க வேலையை பாருங்க, மொபைல் போனே கையில பிடிச்சிட்டு இல்லாம உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு ஜென் மோட் இருக்கு. ஸோ அந்த ஜென் மோட் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜென் மோட நீங்க எவ்வளவு நேரம் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை கால் பண்ணிக்கிட்டு உங்களை மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களையும் சேர்த்து நீங்களும் ஜென் மோடுக்கு வாங்கடா அப்படிங்கிறதுக்காக குரூப் ஜென் மோடும் இருக்கு. ஸோ ஒரு குரூப் ஜென் மோட்ல ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ரூம்ல OnePlus மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா எல்லாருமே சேர்ந்து ஜென் மோடுக்கு போயிடலாம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரா இருந்தது. சரி, அடுத்தபடியா இன்னொரு ஃபீச்சர் ஸ்கவுட், OnePlus ஸ்கவுட் அப்படிங்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இப்போ யூஸ்வலா உங்களுடைய ஆப் டிராயர்ல ஒரு சர்ச் விண்டோ இருக்கு. இந்த சர்ச்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் மொபைல் போன்ஸ் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா இதர் நீங்க அப்ளிகேஷன் சர்ச் பண்ணலாம், இல்ல கான்டாக்ட்ஸ், இல்ல SMS உங்க மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்க சர்ச் பண்ணலாம். ஆனா உதாரணத்துக்கு வெதர் அப்டேட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நெட்ல இருந்து இல்ல ட்விட்டர்ல இருந்து வெதர் அப்டேட் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாட்ஸ் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா நியூஸ்ல இருந்து உங்களுக்கு அப்டேட் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் இல்லாத விஷயம் உங்கள் நெட்டில் இருந்து கூட நீங்கள் சர்ச் பண்ணி இந்த ஸ்கவுட் இந்த ஸ்க்ரீனே நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு ஃபீச்சர், இப்போ எல்லாரும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உட்காந்துருக்கோம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு உட்கார்றப்போ எது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எது ஒர்க் ஃபார் ஹோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளுடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக காணாம போயிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் இவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் மூலமா உங்க ஒர்க்கிங் டயத்தில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வராது. அதே நேரத்தில் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்க பர்சனல் லைஃபுக்கு நீங்க போறப்போ உங்க ஒர்க்ல இருந்து எந்த நோட்டிபிகேஷன் வராது. அந்த மாதிரி நீங்க செட்டிங்ஸ் நீங்க பண்ணிக்கலாம். அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அதே மாதிரி நீங்க கேம் விளையாடுறப்போ கேம் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஃபெனடிக் மோட் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா
கேம் விளையாடுறப்போ CPU, GPU, RAM இந்த மாதிரி மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸும் அந்த விளையாடுற கேமுக்காகவே ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபீச்சர் தான் ஃபெனடிக் மோட். கேம் மோட்லயும் அதே அம்சங்கள்லாம் உண்டு, பட் ஃபெனடிக் மோட்ல இன்னமும் எக்ஸ்ட்ரா ஆப்டிமைசேஷன் கிடைக்கும். OnePlus பட்ஸ் இல்லாட்டி OnePlus ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபெனடிக் மோட்ல நீங்க விளையாடுறப்போ உங்களுக்கு லோ லேட்டன்சி மோடு கூட கிடைக்கும். சரி, இது எல்லா சொன்ன ஃபீச்சரை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னா மொபைல் போனுடைய பவர் ஸ்கிரீன். யூசுவலா எல்லாரும் அவங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கூகுள் அசிஸ்டன்ட்டை பேசி அந்த சுவிட்ச் ஆன் பண்ணு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி மொபைல் போன்ட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது. ஸோ எனக்காகவே பண்ண ஒரு ஃபீச்சர் மாதிரி இருக்கு. மொபைல நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்காக நீங்க இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, அதை பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல இருந்து பவர் ஆஃப், ரீசார்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் தவிர உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீனும் இங்க வந்துருது. லைட்டை ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி லிவிங் ரூம் லைட்டை நீங்க ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, பெட்ரூம் டிவியை ஆன் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, ஹோம் வேறாஸ் லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த லொகேஷன் நீங்க மாத்திக்கிட்டு ஓகே கூகுளோட எல்லா கண்ட்ரோலையும் இந்த மொபைல் போன்ல இருந்து இந்த ஸ்கிரீன்ல இருந்து நீங்க பண்ணிக்கலாம். இதான் எனக்கு இந்த 8 ஃபீச்சர்லயே டாப் பெஸ்ட் பிடிச்ச ஃபீச்சர். கடைசி 8வது ஃபீச்சரை உங்களுக்கு சொல்லிடுறேன். அது பேட்டரி ஆப்டிமைசேஷன். உங்க மொபைல் போனை நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ யூஸ்வலா நம்ம சார்ஜ் பண்றப்போ தொடர்ந்து மொபைல் போனை நம்ம நைட் நேரம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட லைஃப் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆப்டிமைஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபீச்சர் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நைட் ஃபுல்லா நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டாலும் இதுல நைட் சார்ஜ் ஆகாது. நீங்க காலையில நீங்க எந்திரிக்கிறப்போ நீங்க எப்ப எந்திரிப்பீங்க அப்படிங்கறத அந்த ஏஐ அல்காரிதம் அதுக்கு லேர்ன் பண்ணிக்குது. ஸோ உதாரணத்துக்கு நம்ம டெய்லி 6 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிக்கும். ஸோ நீங்க 6 மணிக்கு நீங்க எந்திரிச்சு பாக்குறப்போ மொபைல் போன் ஃபுல் சார்ஜ் ஆயிருக்கும். ஸோ தேவையில்லாம மொபைல் போனை சார்ஜ் பண்ணி சார்ஜ் சைக்கிளை வீணடிக்காம ஒரு ஆப்டிமைஸ் சார்ஜிங் கொடுக்கக்கூடிய இந்த அம்சமும் இந்த OnePlus 8Tல ஒரு பிடிச்ச அம்சமாவே இருக்கு. எனக்கு பிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் இப்ப சொன்ன 8 ஃபீச்சர்ல எது உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.